அந்த தாராதான் இந்த உண்மையை சொன்னா. குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன வெளியில இந்த உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டாமா. இன்னைக்கு சூர்யாவை கோயில்ல பார்த்தேன். அவரு தாராமா இறந்துட்டாங்கன்னு சொன்னாரு. அம்மனுக்கிட்ட பூ போட்டு பார்த்துட்டு உத்தரவு வாங்கிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லதான் வீட்டுக்கு வந்தேன். நான் செத்து போயிட்டதா எல்லாரையும் நம்ப வச்சு மாயாவா திரும்ப வந்ததே மாரியையும் அவ குழந்தையையும் சாகடிக்கத்தான். அப்போ உங்களோட இந்த நிலைமைக்கு அவங்கதான் காரணமா? ஆமா மாறு, அந்த தாராவால உனக்கும் குழந்தைக்கும் ஆபத்து மாறு. ஐயா, எச்சரிக்கையா இருந்துக்க. நான் கும்புற அம்மாதான் உனக்கு துணையா. ஐயா, 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 நர்ஸ், டாக்டர், ஐயா, ஐயா, என்ன பாருங்க, ஐயா, நர்ஸ், டாக்டர், சீக்கிரம் வாங்க, ஐயா, டாக்டர், ஐயா, ஐயா, கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு? என்னாச்சு? சாரி மேடம், இறந்துட்டாரு. ஐயா, 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 இவர் உங்களுக்கு வேண்டியவர்னு சொன்னீங்களே, ரிலேஷனா? ஆமா, எனக்கு அப்பா மாதிரி. போச்சு போச்சு, கடைசி நேரத்துல அந்த சாஸ்திரி பையன் எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரே. ச்சே, எந்த உண்மை மாரிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப மாரிக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, சக்தி வாய்ந்த பல 1000 கோடி மதிப்புள்ள அந்த வைரமும் இப்ப மாரி கையில தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல. ஐயோ, மாறி வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் குழந்தைய பத்தின உண்மைகளை எல்லாம் சொல்லிட்டு போறான். மாப்பிள்ள சூர்யா இந்த தடவை கண்டிப்பா உங்களை வீட்டை விட்டு துரத்த போறான். கண்டிப்பா உங்களுக்கு புழல் ஜெய் தான் கிடைக்க போகுது சிஸ்டர். சிஸ்டர், மாப்பிள்ள சூர்யாவுக்கு மாறி போன் பண்ணி கூட தகவல் சொல்லிருப்பா சிஸ்டர். சிஸ்டர், எதுக்கு நீங்க சூர்யாவுக்கு போன் பண்ணி பாருங்க சிஸ்டர். மாப்பிள்ள சூர்யா பேசுறத வச்சு மாறி போன் பண்ணி சொல்லிருக்காளா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சிஸ்டர். அதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாமா வேண்டாமாங்கிறத யோசிப்போம் சிஸ்டர். நீ சொல்றது கூட கரெக்ட் தான். என் போனை கூட. மாயம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்ல சூர்யா, நீ அந்த மித்ராவை பத்தி சொன்னல, அது என்னப்பாச்சு? அவளை புடிச்சாச்சா இல்லையா அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போன் பண்ணேன். இன்னும் இல்லம்மா, மித்ராவோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அவ வீட்டுக்கு தான் நான் பூங்குன்றன் சார் இன்ஸ்பெக்டர்லாம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவளை அரெஸ்ட் பண்ணிடுவோம்மா. சரிப்பா, சரி. அந்த மித்ராவை தப்பிக்க விட்டுறாதீங்க. சரிங்கம்மா. ஏன்பா, மாறி ஏதாவது உனக்கு போன் பண்ணால? ஆமாம்மா, மாறி போன் பண்ணா. ஐயோ, சிஸ்டர் முடிஞ்சு ஷாக் ஆகுது. மாட்டிக்கிட்டோம். போன் பண்ணாளா? என்னப்பா சொன்னா? ஏதாவது சொன்னாடா? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னா. எதுவா இருந்தாலும் ஒரு 1 hour கழிச்சு பேசுன்னு நான் போனை கட் பண்ணிட்டேன்.
அப்பாடா. நீங்க கேக்குறீங்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்லப்பா. சரி சரி, நானும் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நீ முக்கியமான வேலையில இருக்கல்ல, அத முதல்ல பாருப்பா. நான் அப்புறம் பேசுறேன். சரிங்கம்மா. அப்பாடா. சிஸ்டர் என்ன சொல்றான் சிஸ்டர்? மாரி சூர்யாவுக்கு போன் பண்ணிருக்கான். அவன் முக்கியமான வேலை இருக்கு, 1 மணி நேரத்துக்கு அப்புறமா போன் பண்ண அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருக்கான். அப்பா கட் பண்ணிட்டான்ல. அப்புறம் சிஸ்டர் மாப்பிள்ள சூர்யாவுக்கு எந்த விஷயமும் தெரியல சிஸ்டர். சரி, நாம இப்பவே வீட்டுக்கு போலாம் வா. சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்ன? இல்ல சிஸ்டர், குழந்தை விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிஸ்டர். அதனால நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள மாறி திரும்பவும் மாப்பிளைக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டா என்ன சிஸ்டர் பண்ற? ஐயோ, இதுக்கு என்ன பிளான் பண்ண போகுதுன்னு தெரியலையே. யோசிச்சதுல நல்ல பிளான் கிடைச்சிருக்கா? ஆமா, நாம சூர்யா நம்பரை லாக் பண்ணிட்டோம்னா மாரியால சூர்யாவுக்கு போன் எப்படி பண்ண முடியும்? சூப்பர் ஐடியா சிஸ்டர். ஆனா மாப்பிள்ள நம்பரை எப்படி சிஸ்டர் பிளாக் பண்ண முடியும்? கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, என் நம்பரை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா லாக் பண்ணிட போறாங்க. நான் போன் பண்ணி சொன்னா கூட கஸ்டமர் கேர்ல லாக் பண்ணிடுவாங்களா சிஸ்டர்? டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எல்லா டீடைல்ஸும் கரெக்டா சொன்னோன்னு வெச்சுக்கோ, அவங்க லாக் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கஸ்டமர் கேருக்கு போடுங்க, பிளாக் பண்ணுங்க.